அம்மாவை மிரட்டி 5 லட்சம் ரூபாவை கொடுத்து இவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு என்ன இந்த வீட்டை விட்டே விரட்டி விட்டுட்டாங்க. ஊரை விட்டே போயிரு தம்பி, சிட்டி அவுட்டர் பாத்துரு தம்பி. என்ன நேசிக்கிற கிருஷ்ண பிள்ளைய ஏத்துக்கிற ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும்னு நினைச்சேன். மாயாண்டி குடும்பத்தார் தருண் கோபி மாதிரி நடிக்கிறார். கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னாரு. நான் என் கதை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். இது விடணும். அது ரைட்ரா, நீ ஊருட்டு போய் கதை சொல்றா, கூட நின்னு என்கிட்ட என்ன கதை சொல்றேன் சிட்டு சொல்றேன்னு போன அவன் அதோட என்ன பார்க்கவே வரல. மாளவுரா சாமி அத்தாடி நல்ல மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு இன்னைக்கு யாராவது சிக்க மாட்டாங்களே. என்ன முழுசா நேசிக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் நல்ல வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சேன். பாத்துக்குங்க. சரிங்க சார், சரிங்க சார். மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிது இப்படி. அப்பதான் நான் மனோஜை மீட் பண்ணேன். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் மனோஜ் தான் எனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவர். மனோஜ் தான் தோணுச்சு. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஓடி போன ஆள் மாதிரி எங்க மனோஜ் என்னை விட்டு ஓடி போயிடுவாரோன்னு பயந்தேன். சார் நீங்க சிரிச்சுக்கிட்டு வந்தாலே எப்போடா எனக்கு பக்கு பக்குன்னு ஆகுது. ஆமா, நீங்க சிரிச்சுக்கிட்டு வந்தாலே இந்த சிட்டே பாக்குறப்ப எனக்கு உயிரே போகுது சார். ஆண்டி கிட்ட சொல்லியிருந்தா அவங்க என்னை ஏத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மீனா? இவன் போடுற 3 வேளை சோத்துக்கு கூத்தாட வேண்டியதா இருக்கு, கும்மி அடிக்க வேண்டியதா இருக்கு. பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. கல்யாண நேரத்துல இதெல்லாம் மாமா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. முட்டா கண்டு வச்சுக்கோங்க. புடுங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஒரே ரூம்குள்ளேயே என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாரு. இங்கறியா இவெல்லாம் இருக்க வரைக்கும் நம்ம ஊர் எங்க அமெரிக்கா வருது.